தட்டி தூக்கிட்டோம்ல. இங்கிலாந்தை வீழ்த்தி இன்னைக்கு அண்டர் 19 வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டோம்ல. இப்படி வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே மாஸா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்துருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் அண்டர் 19 டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா பேட்டிங்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரன் ஜார்ஜ் வந்து வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சியும் ஆயுஷ் மாத்ரேவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பு. இதுல வைபவ் சூரியவன்சி என்ன ஆட்டங்க ஆடினாரு. மனுஷன் 14 வயசு பையன். ஆனால் என் வயசையும் தாண்டி நான் 6 அடிப்பேன் 4 அடிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு மேட்ச்சில் 15 4 15 6 175 ரன் எடுத்து மாஸ் கட்டிட்டாருங்க. அவர் கூட ஆயுஷ் மாத்ரேவும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினாரு. இவங்களோட இன்னிங்ஸ்னால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 411 ரன் எடுத்து அசத்துனாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து இதை சேஸ் பண்ணுறது கஷ்டம்தான் சொல்லி. இருந்தாலும் இங்கிலாந்து வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. 177 ரன்னுக்கே 7 விக்கெட் போயிடுச்சு. வேகமாக ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு பார்த்தா ஃபால்கன் இருந்துக்கிட்டு சூரியவன்சி மட்டும் தான் செஞ்சுரி அடிப்பாரா, நானும் செஞ்சுரி அடித்து அசத்துவேலன்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் செஞ்சுரி அடித்து அசந்தாருங்க. அவர் மட்டும் ஒன் மேன் ஆர்மியாக கடைசி வரைக்கும் நின்று போராடினார். ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ண எந்த பேட்ஸ்மேன்ஸும் இல்லாதனால இன்றைக்கி வந்து இங்கிலாந்து 311 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம 100 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கோம். இதனால் நம்ம அண்டர் 19 வேர்ல்டு கப்பை வந்து தட்டி தூக்கியிருக்கோம். உண்மையிலே நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்டர் 19 டீம் வந்து தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தோல்வியை வெற்றிக்கு முதல் படி அப்படின்ற மாதிரி நம்மளோட வேர்ல்டு கப்பே வின் பண்ணிட்டாங்க. இப்போ இது மாதிரி நம்ம இந்தியன் அண்டர் 19 டீம் வந்து நிறைய சாதனைகளை படைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.